இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னை நினைவிருக்கிறது, இந்த விதமாக நான் பேசினதான ஒரு கூட்டத்திலே இருந்ததான சகோதரி இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். முத கொழும்பு பட்டணத்தில் நாங்கள் வைத்ததான மீட் ஜீசஸ் ஊழியம் அவர்களுடைய வீட்டில் தான் நாங்கள் வைத்தோம். அந்த வீட்டில் இருந்து நிறைய அற்புதங்கள் நடந்தது. அவருடைய சகோதரர்கள் இன்றைக்கு ஒரு ஃபாதராக இருக்கிறாங்க. அடிபட்டாரு, பெரிய ரவுடிஸை வைத்து அடித்தாங்க, வீட்டில் சுவரெல்லாம் ரத்தம் தெளித்தது. இந்த விதமான நேரத்தில் கர்த்தர் அந்த கூட்டத்திலே பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு அவர் ஒரு ஃபாதராக அவர் இருக்கிறார். இந்த சகோதரி இன்றைக்கும் குடும்பத்தோடு பிள்ளைக்குட்டிகளோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தை கேள்விப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். எங்க இருந்து கம்பி வெள்ளவாய அது எல்லாவற்றையும் என்னுடைய மனைவி உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமான இடத்திலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாக யோவான் 1:11 நாங்கள் வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்தத்திலே வந்தார், தான் சிருஷ்டித்த பிள்ளைகளிடத்திலே வந்தார். என்னை விட்டு அவர்கள் பிசாசின் இடத்திலே போகிறார்கள் என்கிறதான ஆதங்கத்திலே அவர் வந்தார். ஆனாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அறைந்து சிலுவையிலே கொன்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்தத்திலே வந்தார் என்று சொன்னால் யார் அவர்களுக்கு சொந்தம்? யார் இயேசுவின் சொந்தம்? நாங்கள் வாசிக்கிறோம் உபாகம புத்தகத்திலே 7வது அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்திலே, நீங்க தான் என்னுடைய சொந்தம் என்கிறதாக தேவன் சொல்லுகிறார். நீங்கள் பெரிய திரளான ஜனங்கள் என்பதாக சொல்லி நான் உங்களிடம் தெரிந்து கொண்டு உங்களிடத்திலே ஓடி வர இல்லை. கொஞ்சம் பேர்கள், எனக்கு கொஞ்சம் பேர்கள் அவசியமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே என்னுடைய பேரை சொல்ல, இந்த உலகத்திலே என்னை தூக்கி கொண்டு மக்களின் மத்தியிலே போகிறதுக்கு நான் தனியாக வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் தனியாக அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்காக சிலுவை மரத்திலே போனேன். இப்பொழுது உங்க கொஞ்சம் பேர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனை சபைகள் இருக்கு பாருங்க, எனக்கு கணக்கு தெரியாது. அப்படின்னால எனக்கு தெரியல எத்தனை லட்சக்கணக்கான கோடி கணக்கான சபைகள், எத்தனையோ பேர்கள் ரட்சிப்படைந்தோம் என்பதாக சொல்லி சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில 107% தான் இன்னும் கிறிஸ்தவர்கள் என்பதாக சொல்றார். அது கத்தோலிக்கையும் சேர்த்து வருஷ கணக்குல நாங்க ஊழியர் தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்குல தான் இருக்கு. ஏன்னா இந்த சபையில இருக்கிறவன் அங்க அழுப்புறான், அந்த சபையில சண்டை போட்டுக்கிட்டு இங்க அளவாரான், இங்க இருந்து அங்க போறான், கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்றான், அதுக்குள்ளே சுத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி என்னை ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது உபாகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சம் பேர்களாக இருந்தீர்கள். இந்த கொஞ்சம் பேர்களை தேடிக்கொண்டு இன்றைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரித்தார், இயேசு கிறிஸ்து தான் ஆணிகள் அறையப்பட்டார், இயேசு கிறிஸ்து தான் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழும்பினார். இப்படித்தானே நாங்க சொல்றோம், இப்படித்தானே சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்போஸ்தலர் 20:28 தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தை இந்த உலகத்திலே சிந்தினார் என்று சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து. வருஷ கணக்கிலே கிறிஸ்தவராக இருந்ததான ஒரு வயது சென்ற ஒருவர் சமீபத்திலே ஒரு மாதம் இருக்கும் என்னிடத்துல வந்து கேட்டார், ஃபாதர், நீங்க பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதாக சொன்னீங்க, அது உண்மையா? எத்தனையோ வருஷ கிறிஸ்தவர். அவர் என்கிட்ட கேட்கிறார், தேவன் யார்? அப்ப இயேசு யார்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்?
இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படியான நிலைமையில வந்து விழுந்து விட்டது. தேவன் தான் ஆவியா மாம்சத்திலே வந்தார். மாம்சத்தின் தேவன் தான் ஆவியாக இன்றைக்கு இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்கிறதை கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றும் அறியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இன்றைக்கு சபையை உருவாக்கி இருக்கிறார். இது அவருடைய சபை. நாங்க பெயர்களை வைத்துக் கொள்கிறோம். நாங்க எத்தனையோ பெயர்களில் இந்த சபைகளை கூட்டுகிறோம். ஆனால் சபை தேவனுக்கு சொந்தமானது. அந்த சபையில இருக்கிற கொஞ்சம் பெயர்களை, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களை, உண்மையாக அன்பு கூறுகிறவர்களை, உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை இன்றைக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா சபையில் இருக்கிற அநேகர் இன்றைக்கு பல விதங்களிலே கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறார்கள். திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரையும் உலகத்திலே இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்கிறோம், பிரியமில்லாத காரியங்களிலே கைகளை போடுகிறோம், பிரியமில்லாத இடங்களுக்கு போகிறோம், பிரியமில்லாத பேச்சுக்கள் வருகிறது. அப்படியே சொல்லி அப்படியே போன உடனே இன்னைக்கு சபை, இந்த சபையை சொல்லல, பாஸ்டர் எங்களுக்கு கிருபையாக இந்த ஹாலை கொடுத்திருக்கிறாரு. இந்த சபையில ஒவ்வொரு நாலாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அநேகர் இந்த சபையிலே அங்கத்துவம் வைக்கிறார்கள். இந்த சபையை சொல்லல, சாதாரணமாக சபையார் என்ன செய்யறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். ஆலயத்துக்கு வரணும், ஆசீர்வாதத்தை பெறணும், போகணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எங்க பாட்டுக்கு நாங்க உலகத்துல எங்களுக்கு வேண்டிய விதமாக ஜீவிப்போம் என்கிறதாக சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. இந்த பாரத்தை எனக்கு ஆண்டவர் 2006ஆம் ஆண்டு எனக்கு கொடுத்தார். நீ தப்பி போகிறதான அந்த மக்களை தேடிக்கொண்டு அவர்களை கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும், இதுதான் உன்னுடைய ஊழியம் என்பதாக சொன்னார். இன்னைக்கு நாம் போகிற இடங்களிலே பெரிய கூட்டங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய பெரிய எழுப்புதலான காரியங்கள், உணர்ச்சி வசத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கிறதான காரியம் அநேகம் நடந்து கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலேயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் வந்தார்கள், நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல அற்புதங்களை பெற்றார்கள், போயிட்டாங்க. கடைசியிலே பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறதுக்கு இருந்தது 120 பேர் தான் அந்த மேல் மாடியில். இவ்வளவுதான். கடவுளே வந்து ஊழியத்தை செய்த நேரத்துல கூட மிஞ்சி இருந்தது ஒரு 120 பேர் தான். அப்ப நாங்க செய்கிற ஊழியத்துல எத்தனை பேர் மிஞ்ச போறாங்க?